காலையில் பூரி போடுறதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வச்ச கறி குழம்பு இருக்கா, பூரி வச்சா கொஞ்சம் வேலை சிம்பிளாக இருக்கும். எனக்கு என்னமோ பூரி போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவு எல்லாமே பிசைஞ்சிட்ருக்கேன். நேற்று சேமியா கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியா வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பாயாசத்துக்கு போடுவோம்ல அந்த சேமியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு தான் மாவு ஊற வைக்கணும், பூரிக்கு வந்து ஊற வைக்க தேவை கிடையாது. நம்ம பிசைஞ்சு உருட்டி அந்த இடத்துல எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். வெறும் பூரி அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு பூரியும் கறி குழம்பும் வச்சு காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த மீனுக்கு என்னன்னே தெரியலை, வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே நின்று இடத்துலையே அப்படியே நிற்கு. ஒரு வேளை தூங்குமோ, மீன் தூங்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. சரி கறி குழம்பும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேகம் கருன்னு இருந்துச்சு. அன்றைக்கி நல்ல மழை பெய்யும் தான் நினைக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து அவங்க எடுக்கலை, எப்போ வராங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்னு ரசம் வச்சிட்ருக்க சொல்லியே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்ல மழை பெஞ்சிச்சு. எவ்வளோ நேரம் பெஞ்சிச்சின்னு எனக்கு தெரியலை. நல்ல மழை, நல்ல கிளைமேட்டே ரொம்ப ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ரசம் எல்லாம் வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். நான் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை 2 பேரும் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முடி வெட்டிட்டு வந்தாங்களா. இவன் கையில் ட்ரிம்மர் கொடுத்துருப்பாங்க போல். அது வந்து ஓடாத ட்ரிம்மர் தான் கையில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் முடி அவங்களே வெட்டியாச்சு தனக்கு தானே. அதுக்கப்புறம் சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் சுடிதார் தைக்கிறதுக்கு தான் அந்த சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். சுடிதார் தைச்சி முடிச்சுட்டு காட்டுதேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு